இந்தியாவின் மக்கள் தொகை 146 கோடியை எட்டியுள்ளது என்று ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது. ஆனால் நாட்டின் பிறப்பு விகிதம் மீண்டும் எட்ட முடியாத அளவுக்கு குறைந்துள்ளது. ஒரு தலைமுறையை மறு தலைமுறைக்கு கொண்டு செல்ல பெண்களுக்கு 2.1 என்ற பிறப்பு விகிதம் தேவை. ஆனால் அதை காட்டிலும் மிக குறைந்து 1.9 என்ற விகிதத்திற்கு சென்றுள்ளது. வளர் பருவத்தினரிடையே 15 முதல் 19 வயது வரையிலான 1000 பெண்களுக்கு 14.1 என்ற விகிதத்தில் பிறப்பு விகிதம் உள்ளது. இது சீனா மற்றும் இலங்கை போன்ற நாடுகளை காட்டிலும் அதிகம். 10 முதல் 24 வயதினரின் எண்ணிக்கை 26% சரிந்துள்ளது. மக்கள் தொகையில் 7% 65 வயதுக்கு மேற்பட்டவராவர். ஆயுள் காலம் அதாவது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பெண்களுக்கு 74, ஆண்களுக்கு 71 வயதாகும். மக்கள் தொகை இரட்டிப்பாகும் கால அளவு 79 ஆண்டுகளாக உயர்ந்துள்ளது. கல்வி, ஆரோக்கியம், இனப்பெருக்கத்திற்கான சேவைகள் பெருகியுள்ளதும் பிறப்பு விகிதம் சரிய ஒரு காரணம். இது வேலைவாய்ப்பு, கல்வி, ஆரோக்கியம் மற்றும் நீண்டகால மக்கள் தொகை திட்டம் ஆகியவற்றின் தாக்கமாகும். இவ்வாறான சவால்களை உரிய விதத்தில் எதிர்கொண்டு எதிர்காலத்தை வளமாக்குவது எப்படி என்பதற்கு இந்தியா ஓர் உதாரணமாக உள்ளது. இது போன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமருடன் இணைந்திருங்கள்.